Welcome students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் அல்ஜிப்ரா. இதில் ஃபஸ்ட்டு வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுங்கிறது என்ன அப்படின்னா an algebraic equation of second order is called a quadratic equation. ஓகேவா? சிம்பிளாக பாருங்கள், ஒரு அல்ஜிப்ராய்க் ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ax square plus bx plus c is equal to 0. ஓகே, இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். ஓகே, செகண்ட் ஆர்டருங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு 2 இருந்துச்சு அப்படின்னா அது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ax square plus bx plus c, அந்த எக்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள். சரிங்களா? அந்த வேரியபிளினுடைய ஹையஸ்ட் பவர் வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா அது செகண்ட் ஆர்டர். 3 இருந்துச்சுன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்களேன், ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் கிடையாது, இது வந்து தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 3ன்னு இருக்குது. ஓகே, வேரியபிளினுடைய ஹையஸ்ட் பவர் பார்த்திங்க அப்படின்னா 3 இருக்குது. ஸோ இது வந்து தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். நாம் ஒரு அல்ஜிப்ராய்க் ஈக்குவேஷன், ஓகே, அதனுடைய ஆர்டர் வந்து செகண்ட் ஆர்டராக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதனுடைய எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல. சப்போஸ் நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஜென்ரல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த அபவ் ஈக்குவேஷன், அதாவது இந்த ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஓகே, the value of variables என்னது அப்படின்னா x is equal to, இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னாவே நமக்கு இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வரணும். x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. சரிங்களா? ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த டேர்மில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. ஸோ தட் நமக்கு வந்து இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். அதாவது 2 சொல்யூஷன் கிடைக்கும். அந்த 2 ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா x1 அப்புறம் இன்னொன்று வந்து x2. அது எப்படி அமையுது அப்படின்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூவை பொறுத்து நமக்கு 2 ரூட்ஸ் கிடைக்குது. சரியா? இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் பாருங்கள் எப்படி எழுதலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்கள் ஆல்ரெடி லோயர் கிளாஸில் படித்தது தான். சம் ஆஃப் த ரூட்ஸ் x1 x2ன்னு கிடைக்குது இல்லை, அதை நம்ம சம் பண்ணோன்னா நமக்கு அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா -b/aக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். தென் ஃபர்தர் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எடுத்திங்க அப்படின்னா x1 இன்ட்டு x2ன்னு எடுத்திங்கன்னா c/a அப்படின்னு கிடைக்கும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, தென் அடுத்து ஃபார் த ரியல் ரூட் டிஸ்கிரிமினன்ட், அதே வந்து நமக்கு ரூட்ஸ் கிடைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரியலாகவும் கிடைக்கலாம், இமேஜினரி ரூட்ஸாகவும் கிடைக்கலாம். அதாவது பாசிட்டிவ் வேல்யூவாகவும் கிடைக்கலாம், நெகட்டிவ் வேல்யூவாகவும் கிடைக்கலாம். பாசிட்டிவ் வேல்யூவாக கிடைச்சிச்சுன்னா அது ரியல் ரூட்ஸ்னு சொல்கிறோம். நெகட்டிவில் கிடைச்சதுன்னா அது இமேஜினரி ரூட்ஸ். இதில் பாசிட்டிவில் கிடைக்குது. ஸோ கிடைச்சிச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரூட், இந்த டேர்ம் ரூட்குள்ளார இருக்கக்கூடிய டேர்ம் b ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்கா. சப்போஸ் இது கிரேட்டர் தென் 0வாக இருந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ரியல் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். இதே வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ்ஸர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இமேஜினரி ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இதை கொஞ்சம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அல்ஜிப்ராவில் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம 2 ரூட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன ஃபார்முலா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்ன ஃபார்முலா, அப்புறம் ரியல் ரூட்ஸ், இமேஜினரி ரூட்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்களே, என்னன்னு பார்க்கலாம். 16th illustration. ஓகேங்களா? பாருங்கள், சால்வ் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். இது பாருங்கள் எப்படி இருக்குது. ax ஸ்கொயர் ப்ளஸ் bx மைனஸ் c அந்த மாதிரியான ஃபார்மேட்டில் ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். இதில் வந்து ஏங்கிறது 2, பிங்கிறது 5, சிங்கிறது 12. சரிங்களா? -12. இதை நம்ம வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல. ஓகேவா? நான் அப்படியே கீழே கொண்டு போயிடுறேன்.
இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் அந்த ஏபிசியை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரூட்ஸ் கிடைக்கும். அது என்ன ரூட்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 ரூட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்களா? சரி, ஒர்க் அவுட் பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா பாருங்களேன், நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வர்றதுனால இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆன்சருக்கு 2 ரூட்ஸ் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னது அப்படின்னா +6/4, இன்னொன்று வந்து -16/4. இதுக்கு ஒன்று பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது என்ன சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்ம எப்படி எழுதுறோம்னா 3/2 அப்புறம் வந்து -1, அதாவது ஒரு ரூட்ஸ் 3/2 பாசிட்டிவ் ரியலாக இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினரியாக நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது பாருங்களேன், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே. And the 17th one, the speed of a particle moving along a straight line is given by the speed of the particle moving along a straight line. ஒரு பார்ட்டிகிள் எப்படி இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த பார்ட்டிகிள் மூவ் ஆகுது, சரியா? அதனுடைய வெலாசிட்டி என்னவான்னா ஓகே, v is equal to t² plus 3t minus 4 அப்படின்ட்டு இந்த பார்ட்டிகிளினுடைய வெலாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுது. விங்கிறது வெலாசிட்டி இன் மீட்டர் பர் செகண்ட், டிங்கிறது டைம். இப்போ நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த டைம் t at which the particle will momentarily come to rest. நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். அந்த டைம் எப்போ அப்படின்னா at which the particle momentarily come to rest. அந்த பார்ட்டிக்கிள் ஓகே ஒரு ஷார்ட் மொமெண்ட்டில் ஒரு 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 சடன் இன்ஸ்டன்ட்டில் வந்து ரெஸ்ட்டுக்கு வருது. ஓகே, அப்படி ரெஸ்ட்டுக்கு வரப்போ என்ன டைம் இருக்கும்? ஃபைண்ட் டைம் அட் விச் பார்ட்டிக்கிள் மொமெண்டர்லி கம் டு ரெஸ்ட். ஓகே, மொமெண்டர்லி அப்படிங்கிறது ஷார்ட் லிவ்டு அப்படிங்கிற மீனிங். ஓகேவா, அந்த குறுகிய காலத்தில் ரெஸ்ட்டுக்கு வருது, அது என்ன டைமில் நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்ன பண்ணலாம், எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு. மொமெண்டர்லி கம் டு ரெஸ்ட், ரெஸ்ட்டுக்கு வந்துடுச்சு, சரிங்களா? ரெஸ்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? குட், 0வாக இருக்கும், சரிங்களா? அட் ரெஸ்ட்டுக்கு வரப்போ, அட் ரெஸ்ட்டுன்னு பார்க்குறப்ப ஓகே, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ தட் இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன மாதிரி மாறிடும்? t² plus 3t minus 4 is equal to 0ன்னு மாறிடும், அப்படி தானே? இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா t² plus 3t minus 4 is equal to 0. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? x² plus b, இந்த இடத்துல a இருக்குது, bx minus c is equal to 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா a is equal to 1, b is equal to 3 and then c is equal to பார்த்தீங்க அப்படின்னா -4 அப்படிங்கிறது. ஓகே, இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீங்கிறது கிடைக்கும், டைம் கிடைக்கும். ஆனால் கிடைக்கக்கூடிய டைம் வந்து 2 ரூட்ஸ் கிடைக்கும் நமக்கு. அந்த ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். அந்த 2 ரூட்ஸ் என்னது? ஓகே, இந்த டேஷ் ஃபில் பண்ணுங்கள் பார்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரூட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சது வந்து 2 ரூட்ஸ் கிடச்சிருக்கும். t is equal to 1 or t is equal to -4 அப்படின்ட்டு ஒரு ரியல் ஒரு இமேஜினரி ரூட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் நம்ம கொஷின் வந்து டைம் டேக்கன் தான் கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயுமே டைம் வந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூவாக தான் சொல்லுவோம், ஓகேவா? நெகட்டிவ் வேல்யூவாக நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ தட் இதில் இருக்கக்கூடிய ரியல் வேல்யூ எது, பாசிட்டிவ் வேல்யூ எதுனா 1 தான். ஸோ தட் நமக்கு டைம் டேக்கன்
the time at which the particle will come momentarily come to rest அப்படிங்கிறது எந்த செகண்டில் 1 செகண்டில் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருந்திருக்கும். ஓகேவா? அந்த டைம் 1 செகண்ட் அப்போ ரெஸ்ட்டில் இருந்திருக்கும். The next one, the speed 18th one, இங்கே பாருங்க. The speed v and the time t for an object moving along a straight line are related as. ஓகே, நம்ம கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நான் படிக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. The speed and time of an object moving along a straight line are related as t squared plus 100 is equal to 2 vt அப்படின்ட்டு இருக்கும். Where v is velocity in meter per second and t is in second, find the possible positive value of v. We have to find the possible positive value of v. Velocity நமக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம எடுத்து சொல்லணும். என்ன பாசிட்டிவ் வேல்யூ, பாசிபிள் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இது பாருங்கள். ஸ்பீட் டைம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் along a straight line. ஓகே, ரிலேட்டட் as an equation. இது பாருங்கள், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி நம்ம எழுதலாம். டி ஸ்கொயர், இது எப்படி எழுதலாம்? இங்கே இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னா டி ஸ்கொயர் மைனஸ் 2vt ப்ளஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா? ஓகேவா? இருங்க. ஓகே, டி ஸ்கொயர் மைனஸ் 2vt ப்ளஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எழுதலாம். ஓகே, இது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2v இருக்குது, சி இஸ் ஈக்குவல் டு 100 இருக்குது. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோமே. நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க, we have to find the possible positive value of v. For the possible value of v, velocity, time must be real. So from b square minus 4ac is greater than or equal to 0 இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம டேரெக்டாக வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் வந்து ஏவோடைய வேல்யூ, பியினுடைய வேல்யூ, சியினுடைய வேல்யூ நம்ம வந்து அப்ளை பண்ணலை. ஓகேவா? ஏன் அப்ளை பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா b is equal to 2vன்னு கிடச்சிது. ஓகே, நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரூட்ஸ் வந்து ப்ராப்பரான ரூட்ஸ் கிடைக்காது, சரியான வேல்யூ கிடைக்காது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். சரிங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், பியினுடைய வேல்யூ சியினுடைய வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, இதில் இந்த ஈக்குவேஷனில் ஏபிசியினுடைய வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எப்படி வரும்? சரியா? அதாவது இந்த இடத்துல பாருங்கள், வி ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எழுதலாம். ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பின்ட்டு எழுதலாம். அது அந்த இடத்துல எழுதியிருக்காங்க. வி மைனஸ் 100, வி ப்ளஸ் 100 ஆர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ தட் நமக்கு வினுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு v greater than or equal to 10 கிடைக்கும். இதே மாதிரி v lesser than or is equal to minus 10 கிடைக்கும். நம்ம பாசிட்டிவ் வேல்யூ தான் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ நம்ம பாசிட்டிவ் வேல்யூ எது அப்படின்னா greater than or equal to 10 மீட்டர் per செகண்ட். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல பாருங்கள், ஒன்று தெரிஞ்சுக்கோங்க,
முன்னாடி ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம பார்த்தோம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா சிம்பிளாக நம்ம ஏபிசின்னு எடுத்துகிட்டு அதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஏங்கிறது பிங்கிறது சிங்கிறது இருக்குது. பட் நான் இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிற இடத்துல 2v அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. ஓகேவா, ஒரு ரியலாக இல்லை 2vன்னு இருக்குது. இப்போ அந்த வினுடைய வேல்யூ தான் நமக்கு வேணும். சரியா, இது நம்ம டேரெக்டாக குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைக்காது. ஸோ தட் அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஃபார் ரியல் வேல்யூ அப்படின்னா நம்ம வந்து b² - 4ac ≥ 0ங்கிறத அப்ளை பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணி இப்போ நம்ம ஆன்சர் கொண்டு வந்திருக்கிறோம். தி நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா binomial expressions. An algebraic expression containing two terms is called a binomial expression அப்படிங்கிறோம். ஓகேவா, ஒரு algebraic expression containing two terms is called a binomial expression. ஒரு ரெண்டு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் a plus b whole cube, அப்புறம் ஃபர்தராக அடுத்த ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எப்படி வேணாலும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன். சரிங்களா, ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் ஒரு அல்ஜிப்ராயிக் எக்ஸ்ப்ரெஷனில் ரெண்டு டேர்ம் இருக்குது அப்படின்னா an algebraic expression containing two terms is called a binomial expression. ab xy அப்படிங்கிற ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, ஸோ தட் நாம் இதை வந்து டூ டைம்ஸ் இருக்கிறதாக சொல்கிறோம். பைனாமியல் தியரம் பாருங்கள், பைனாமியல் தியரம் இதுதான் வந்து நமக்கு பைனாமியல் தியரம். a plus b whole power n அப்படின்னா இது நம்ம இந்த மாதிரி எழுதலாம். a power n plus n, a power n minus 1, b power 1 plus n into n minus 1 divided by, அப்புறம் இந்த இடத்துல கொடுத்துருக்குற மாதிரி நம்ம வந்து ஒரு பைனாமியல் தியரத்தை நம்ம வந்து எழுதுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைனாமியல் தியரம் வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் பண்ணுறோம். என்ன அப்ராக்சிமேஷன் அப்படின்னா, இஃப் எக்ஸ் இஸ் வெரி ஸ்மால், இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் பார்த்தீங்க எக்ஸ் வந்து வெரி ஸ்மாலாக வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். 1 + xங்கிற டேர்மில் 1 + x power n is equal to 1 + nx. சரிங்களா, n into n minus 1 divided by 2 into 1 x² plus etc. up to இப்படியே பட்டு போயிட்டே இருக்கும். இப்படி இது பாட்டுக்கு இது போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட் பண்ணுறோம். அதே என்னென்னா, சப்போஸ் இந்த எக்ஸ்னுடைய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம்லேயும் எக்ஸ்னுடைய வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து வெரி ஸ்மாலாக வேல்யூவாக இருந்துச்சுன்னா, okay, when compared to 1, then the terms containing higher powers of x can be neglected அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்மாலர் வேல்யூவை நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன கிடைக்கும்னா இன்னும் ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5ங்கிற வேல்யூ எடுத்துக்கோம். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 கிடைக்குது. அதாவது 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இதுவே வந்து பாருங்கள் ஸ்மாலர் வேல்யூ 0.5 நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணுங்க பார்க்கலாம், உங்களுக்கு என்ன கிடைக்கும். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 0.25 கிடைக்கும். அதாவது எப்படி ரொம்ப ஸ்மாலர் வேல்யூ நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மாலர் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். இதே வந்து லார்ஜர் வேல்யூ நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு லார்ஜர் வேல்யூ கிடைக்கும். ஃபார் தட் இப்போ இந்த பைனாமியல் தியரமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்னுடைய ஹையர் பவர்ஸ் வரக்கூடிய இடம்லாம் பாருங்கள். இந்த x², x³ அடுத்து வரும், x⁴ வரும். ஓகே, அந்த மாதிரி வரதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஸ்மாலர் வேல்யூவாக கிடைக்கும். x² ஸ்மாலர் வேல்யூனா x³ x⁴ x⁴ நீங்கள் பாருங்களேன் இன்னும் ஸ்மாலர் வேல்யூ கிடைக்கும். ஸோ தட் இங்கே எல்லா டேர்மையும் வந்து நம்ம சம் தான் பண்ணுறோம். ஸோ வந்து அந்த ஸ்மாலர் வேல்யூவை நம்ம சம் பண்ணுறதுனால ஒன்றும் ரிசல்ட்டில் பெரிய வித்தியாசங்கள் வரப்போகிறது கிடையாது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த பைனாமியல் அப்ராக்சிமேஷனை யூஸ் பண்ணுறேன். இஃப் x is very small compared to 1 அப்படிங்கிறப்ப then the terms containing the higher power of x can be neglected. So that இந்த ஈக்குவேஷனை எப்படி கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 + x to the power of n is equal to 1 + nx அப்படின்னு நம்ம நிப்பாட்டிக்கலாம்.
சரிங்களா? ஃபர்தராக இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பைனாமியல் தியரம் வந்து ஒரு 4 வகையாக எழுதலாம். எப்படி அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிற மாதிரி ஒன்று 1 + x பவர் n அப்படின்னா என்ன எழுதுகிறோம்? 1 + nxன்னு எழுதுகிறோம். இதே வந்து நமக்கு வந்து கொஷின் நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷன் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது -x பவர் n இருக்குன்னா 1 - nxன்னு எழுதும். இதே வந்து ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷன் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே மேலேயும் -1, n மைனஸில் இருக்குது, எக்ஸும் மைனஸில், ரெண்டுமே மைனஸில் இருக்குன்னா 1 + nxன்னு எழுதும். அடுத்து ஃபோர்த்தா, சப்போஸ் இப்போ 1 + x to the power of -n இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி எழுதணும்? 1 - nxன்னு நம்ம எழுதுவோம். சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது மட்டும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஃபர்தராக இருக்கக்கூடியது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 அதாவது எக்ஸ் வந்து பாசிட்டிவ்லையும் n பாசிட்டிவ்லையும் இருந்துச்சுன்னா 1 + nxங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுவே வந்து ரெண்டும் எக்ஸ் நெகட்டிவில் இருக்குது, என்னும் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம வந்து 1 + nx அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ளஸ்ஸாக இருந்துச்சுனாலும் 1 + nx, மைனஸாக இருந்துச்சுனாலும் 1 + nx. இதே ஆல்டர்னேட்டிவாக வருதுன்னா செகண்ட் டேர்ம்லேயும் ஃபோர்த் டேர்ம்லேயும் பாருங்கள், -x மேலே வந்து ப்ளஸில் இருக்குது, இங்கே கீழே ஃபோர்த் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸில் இருக்குது, பவரில் இருக்கக்கூடிய டேர்ம் வந்து மைனஸில் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பைனாமியல் தியரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேஷன் வந்து 1 - nxன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பைனாமியல் தியரத்தில் பைனாமியல் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் ஃபர்தராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன், கால்குலேட் ரூட் ஆஃப் 0.99 அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது ஹேட் டு கால்குலேட் 0.99. இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும், இது என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்ட்டு. இது நம்ம சிம்பிளாக வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னா நம்ம நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதே வந்து பாருங்களேன் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி பாருங்கள். ரூட் ஆஃப் 0.99 இருக்கா, அதை நம்ம எப்படி அப்ராக்சிமேட் பண்ணலாம்? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.99 ரூட்டை வந்து பவர் 1/2ன்னு எழுதலாமா? எழுதலாம். ஃபர்தராக இந்த 0.99 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 - 0.01 அப்படின்னு எழுதலாமா? அதுதான் பாருங்கள் இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. சரியா? தென் இதனுடைய பவரில் வந்து ரூட் இருக்குது, அதாவது ஸோ 1/2. இப்போ இங்கே பாருங்கள் இந்த பைனாமியல் தியரம் படி வந்துருச்சான்ட்டு 1 - x to the power of 1/2. இதில் வந்து 1 - இந்த 0.01 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் வந்து எதில் இருக்குது? மைனஸில் இருக்குது. டு த பவர் ஆஃப் n சொல்லுவோம்ல, அந்த என்னோட வேல்யூ என்னது அப்படின்னா 1/2. அதாவது எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து -0.01, என்னுடைய வேல்யூ என்னதுன்னா 1/2. ஒன்று எக்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது, n வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ தட் அது ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. ஸோ தட் நம்ம ஃபார்முலா எது யூஸ் பண்ணுவோம்? 1 - x பவர் n அப்படின்னா 1 - nx யூஸ் பண்ணுவோம். அதுதான் பாருங்கள் இந்த இடத்துல 1 - என்னுடைய வேல்யூ என்ன சொன்னோம்? 1/2 சொன்னோம். 1/2 வந்துருச்சு. இன்ட்டு எக்ஸ்னுடைய வேல்யூ என்னது? 0.01. ஓகேவா? தென் இதை நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸியான ஒன். நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது கிடைக்கும். இதுதான் அந்த வேல்யூ. சரியா? பைனாமியல் தியரத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்ராக்சிமேஷன் மெத்தட் பாருங்கள், இதுக்கெலாம் யூஸ் ஆகும். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், அதாவது இது வந்து ஒரு ப்ராப்ளமாக வராது நமக்கு. எப்படி வரும் அப்படின்னா, நம்ம சால்வ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நடுவில் இப்படி ஒரு ஸ்டெப் வரலாம். சப்போஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய ஆன்சர் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த பைனாமியலுடைய அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம குயிக்காக வந்து ஆன்சர் கொண்டு வரலாம். சரிங்களா? ஓகே. தென் அடுத்து இந்த கொஷின் பாருங்களேன். The mass m of a body moving with a velocity v is given by. ஒரு mass of a body m இருக்குது. ஓகேவா? ஒரு பாடி இருக்குது, அதனுடைய மாஸ் வந்து m இருக்குது. இது என்ன? vங்கிற வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. சரியா? The mass m of a body moving with the velocity v is given by the equation. இது வந்து ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன்.
வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டிக்கு உண்டான ஈக்குவேஷன். ஓகே, வேறு எம் நாட்டுங்கிறது ரெஸ்ட் மாஸ் ஆஃப் அ பாடி. ரெஸ்ட் மாஸ் ஆஃப் அ பாடி அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப அதனுடைய மாஸ் வந்து ரெஸ்ட் மாஸ் ஆஃப் அ பாடி. அண்ட் தென் சி, இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய சி வந்து என்னதுன்னா அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர் per second. And then we have to find the value of m at v is equal to 3 × 10⁷ meter per second. சரியா? Find the value of mass at v is equal to 3 × 10⁷. அதாவது என்ன அர்த்தம், நம்ம இந்த கொஷினை படிச்சு விட்டா என்ன நம்ம வந்து புரிஞ்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிறீங்க, ரிலேட்டிவிட்டி வந்து என்ன படிச்சிருக்க மாட்டீங்க, படிக்கலை அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். அது என்ன ஸ்பீடில் மூவ் ஆனால் என்ன, அதனுடைய மாஸ் வந்து அப்படியே தானே இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, நினைக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப அதனுடைய மாஸாக தான் இருக்கும். சப்போஸ் அது அந்த இடத்துல கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் மாஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது வந்து 10 கிலோகிராமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அதனுடைய ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட லைட்டினோட ஸ்பீடுக்கு எந்த பார்ட்டிக்கிளும் மூவ் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா மாஸ் பிகம் இன்ஃபைனைட் அப்படிங்கிறோம். இப்போ சப்போஸ் வந்து அது கிட்டத்தட்ட அந்த வேல்யூ கிட்ட வந்து அந்த லைட்டினுடைய ஸ்பீடு கிட்ட மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 3 × 10⁷ மீட்டர் per செகண்டுக்கு வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய ஒரு ஹை ஸ்பீடில் மூவ் ஆகிறப்போ பார்ட்டிக்கிளினுடைய மாஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னா இந்த ரிலேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். சரியா? ரிலேட்டிவிட்டியில் நம்ம படிப்போம் லென்த்து, கான்ட்ராக்ஷன், டைம் டிலேஷன், அப்புறம் வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி அப்படின்ட்டு. ஒரு ஹை வெலாசிட்டியில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, அந்த ஆப்ஜெக்டினுடைய லென்த் சப்போஸ் எல் இருக்குது அப்படின்னா ஹை வெலாசிட்டியில் மூவ் ஆகிறப்ப அதனுடைய லென்த் வந்து கான்ட்ராக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அதே போல் தான் டைம் டிலேஷனும். டைம் டிலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹை ஸ்பீடில் நம்ம வந்து மூவ் ஆகிறப்ப நம்மளுடைய கிளாக்கும் ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கக்கூடிய கிளாக்கும் ஹை ஸ்பீடில் ஒன்று ட்ராவல் ஆகுது பார்த்தியா, ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய கிளாக்கும் வந்து டைம் வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கக்கூடிய கிளாக் வந்து ஸ்லோவாகவும், இடத்துல இருக்கக்கூடியது நார்மலாகவும் ரன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதுதான் மாஸும். ஒரு மாஸ் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு எம்ங்கிற மாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை எம் நாட்டுங்கிற மாஸ் இருக்குது. ஒரு ஹை ஸ்பீடில் ட்ராவல் ஆகிறப்ப இதனுடைய மாஸ் வந்து வேரி ஆகிருக்கும். ஓகே, சரி, இது வந்து கொஷின். இப்போ நம்ம என்ன பண்ணோம், எம்னுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் அப்படியே மாடிஃபை பண்ணி இந்த இடத்துல எழுதலாம். எம் இஸ் ஈக்குவல் டு எம் நாட் அப்படியே இருக்குது. இந்த டினாமினேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூட் ஆஃப் அப்படின்ட்டு, அதை மட்டும் இந்த ரூட்டை மட்டும் என்ன எழுதிக்கணும்னா 1/2ன்னு எழுதலாம். அப்படியே டினாமினேட்டர்லேயே எழுதணும் அப்படின்னா 1/2 அப்படியே டினாமினேட்டரில் எழுதிக்கலாம். இதை மேலே கொண்டு போகணும் அப்படின்னா to the power of -1/2 அப்படின்னு எழுதலாம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா எம் நாட் கொஷின்லேயே இருக்குது, அது அப்படியே இருந்துட்டு போகட்டும். இப்போ இதில் இந்த டேர்மில் பாருங்கள், இதை வந்து 1 மைனஸ் இந்த v² - c²ங்கிறது பார்த்தீங்களா, அது x. இந்த -1/2ங்கிறது வந்து n. ஸோ தட் இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் n. எக்ஸ்னுடைய வேல்யூ v²/c², n-னுடைய வேல்யூ 1/2. சரிங்களா? இப்போ இதை எப்படி எழுதலாம், 1 + nxன்னு எழுதலாம். சரிங்களா? 1 + ரெண்டு பக்கமும் மைனஸ் வந்து வர்றதுனால நம்ம வந்து 1 + nx அப்படிங்கிற டேர்மில் நம்ம வந்து இதை எழுதலாம். ஓகேவா? நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இங்கே ஒரு மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த பைனாமியல் அப்ராக்சிமேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்கள். சரி, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். வீடியோ ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா approximately equal to 10.05 கிலோகிராம் அப்படின்னு கிடைக்கும். அதாவது பாருங்கள் மாஸ் என்ன இருக்குன்ட்டு
ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப 10 கிலோகிராமாக இருந்துச்சு. 3 × 10⁻7 மீட்டர் per செகண்டுங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகிறப்ப 10.05 கிலோகிராமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது சேஞ்ச் இன் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.05 கிலோகிராம் வந்து மாஸ் வந்து வேரி ஆகிருக்கு. சரிங்களா, வேரியேஷன் இருந்திருக்கு. ஹை வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிறப்ப வேரியேஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இன்க்ரீஸ் இன் மாஸாக இருந்திருக்கு. ஓகேவா, வேணால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதே வெலாசிட்டிக்கு இந்த மாஸ் வந்து ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே வெலாசிட்டிக்கு இந்த மாஸ் வந்து ட்ராவல் ஆகுது. 3 × 10⁸ எடுத்துக்கோங்க. ஓகே, அப்படி எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்னொரு ப்ராப்ளம். ஓகேவா, இது நீங்கள் உங்களுக்கு இது ஆன்சர் கிடைக்குது. இப்போ இன்னொன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வெலாசிட்டியை 3 × 10⁸ எடுத்துக்கோங்க. இங்கே 7 இருக்குல்ல, இதை வந்து 8ன்னு மாற்றிக்கோங்க. 10⁸ வச்சுட்டு இந்த ப்ராப்ளம் அதே மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்களேன். சரி, நம்ம இந்த கிளாஸ் இதோட நிப்பாட்டிக்கலாம். தேங்க்யூ.